ஹர்ட் ஆகிற பீப்புள் ஹர்ட் ஆகிட்டே தான் இருக்காங்கல்ல. ஆமா, அது அவங்க கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் இன்னைக்கு வருத்தப்படுவாங்க, நாளைக்கும் வருத்தப்படுவாங்க, நாளைக்கு வருத்தப்படுவாங்க. பட் அது அவங்க தான் அதில் ஓவர் கம் பண்ணணும். அதே மாதிரி ஹாப்பியாக வரவங்களுமே எப்படி தெரியுமா, அவங்க வருத்தப்பட்டுட்டாங்கன்றதுக்காக நான் என்னோட ஹாப்பினஸ் எதுக்கு கம்மி பண்ணணும்? ஸோ நீ வருத்தப்பட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட சந்தோஷத்தை நான் காமிச்சிக்கிறேன், அதை நீ சந்தோஷமாக பார்த்துட்டு போ. இப்படி தான் பேசுவாங்களே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள ஒரு கன்சர்னாக யாருமே யோசிக்கவே மாட்டாங்கன்றேன் நான். அதனால் ஸோ அக்காவும் சொல்லலைனாலுமே என்னோட ஹஸ்பண்டும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கல. எனக்குமே மெட்டர்னிட்டி ஷூட் பண்ணணும்னு பிளானே கிடையாது. எனக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில். எனக்கு பெருசாக அது ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெல்த் வைஸ் நான் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருந்தேன். ஸோ அதனால் இதெல்லாம் போய் பண்ணி அது ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து நானும் இது யோசித்தேன், குழந்தை இல்லாதவங்களுக்கு சங்கடம் ஆகும்ல. என்னென்னா எனக்கு ஒரு ப்ரெக்னன்சிக்கும் இன்னொரு ப்ரெக்னன்சிக்கும் ரொம்ப கேப்பு. ஸோ 13 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த மாதிரி குழந்தையே பிறக்காதவங்களுக்கு அது வலிக்கும்ல.